எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வள்ளலார் அவர்களை பற்றி சொல்ல போகிறேன். வள்ளலாருக்கும் தைப்பூசத்துக்கும் என்ன தொடர்பு அப்படின்றதும் சொல்ல போகிறேன். இப்போ முதல்ல தைப்பூசம் என்பது நிறைய பேர் முருகனுடைய பிறந்த நாள் கொண்டாட்டம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அது கிடையாது. வைகாசி விசாக அந்த திருவிழா தான் முருகனுடைய பிறந்த நாள் கொண்டாட்டம். அப்புறம் தைப்பூசம்னா என்ன அப்படின்னா, முருகன் சூரபத்மனை அழிப்பதற்காக போர் செய்யறதுக்கு புறப்படும் முன் அவங்க தாயாரிடம் வேண்டி அருள் பெற்று இந்த வேலை வாங்கிட்டு போறாரு. அந்த வேலை பார்வதி தேவி முருகனுக்கு கொடுத்த நாள் தான் தைப்பூச திருநாள். தைப்பூசம் நிறைய கண்ட்ரியில் ரொம்ப விமர்சையாக கொண்டாடுவாங்க. இந்தியாவில் இப்போ பழனி அந்த கோயிலில் அதி விசேஷமாக இருக்கும். அப்புறம் சிங்கப்பூர், மலேசியா மற்றும் நாடுகள்லையும் இதுக்காக சிறப்பாக விடுமுறையெல்லாம் கூட விட்டுருக்காங்க தைப்பூச திருநாள் அன்னைக்கு. இந்த 2012 அன்னைக்கு தைப்பூசம் பிப்ரவரி 7ஆம் தேதி வருது. முடிஞ்சா அன்றைய தினம் கோயிலுக்கு சென்று முருகனின் அருளை பெறவும். இப்போ வள்ளலார் சுவாமிக்கு வருவோம். வள்ளலார் என்றவர் யாரு, எங்க பிறந்திருந்தாரு, அவருடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் பார்ப்போம். ஏற்கனவே நிறைய பேர் அவர் விஷயம் தெரிஞ்சிருந்தா இதை பார்க்க வேண்டாம். இல்லை பார்த்து இன்னும் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் வேணும்னா. இட்ஸ் அப் டு யூ. இப்போ வள்ளலார் 1823ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 5ஆம் தேதி சிதம்பரத்தில் ராமையா பிள்ளை மற்றும் சின்னம்மையார் அப்படின்ற தம்பதிக்கு 5வது பிள்ளையாக பிறந்திருக்கார். இவங்க அப்பாவுக்கு ராமையா பிள்ளைக்கு ஏற்கனவே 5 திருமணமாகி குழந்தை இல்லாததுனால 6வதா சின்னம்மையாரை திருமணம் செஞ்சாங்க. அவங்களுக்கு மொத்தம் 5 பிள்ளைங்க பிறந்தாங்க. அதாவது வள்ளலார் தான் கடைசி. அவருடைய இயற்பெயர் ராமலிங்கம். இவர் சின்ன குழந்தையா 5 மாத குழந்தையா இருந்தபோதே வள்ளலார் சிதம்பரம் கோயிலுக்கு அவங்க அப்பா அம்மா தூக்கிட்டு போறாங்க. அங்க சிதம்பரம் நடராஜர் அவருக்கு தீபாராதனை காட்டுறாங்க. தீபாராதனை, அந்த தீபத்தை பார்த்த உடனேயே இந்த 5 மாத குழந்தை கலகலகலன்னு சத்தமா சிரிக்குது. இது வள்ளலார் வளர்ந்த பிறகு அந்த எக்ஸ்பீரியன்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. என்னன்னா, அந்த தீபத்தை பார்த்த உடனேயே இறைவனை உணர்ந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்றார். இவர் பிறந்த ஊர் சிதம்பரம் பக்கத்தில் 15 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற மருதூர் அப்படின்ற ஒரு ஊர். வள்ளலாருடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இவர் தான் அந்த காலகட்டத்தில் காஸ்ட் சிஸ்டத்தை ஃபர்ஸ்ட் எதிர்த்தவர். இவருடைய போதனைகள் எல்லாமே மதம் என்னும் பேய் பிடியாது இருக்க வேண்டும். மதம், குலம், இது எல்லாமே அது பேய்னு சொல்றாரு. அது எனக்கு பிடிக்கக்கூடாது இறைவா அப்படின்னு சொல்றாரு. அதுவும் இல்லாம இறைவனை ஜோதி வடிவமா காண முடியும் அப்படின்னு ப்ரூவ் பண்ணவரும் இவர் தான். இவருடைய இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, தன்னுடைய பாடியே ஜோதியா மாத்தி, லைட் மாத்தி மறைஞ்சவர். ஸோ இதெல்லாம் வள்ளலாருடைய ஸ்பெஷாலிட்டி. இப்போ இவர் சின்ன பிள்ளையா இருந்தபோது அவங்க
தகப்பனார் இறந்துடுறார். இவர் 9 மாத பிள்ளை குழந்தையா இருக்கும் போதே தகப்பனார் இறந்துடுறார். அதனால அவங்க அம்மா 5 பிள்ளைகளையும் வச்சுக்கிட்டு அந்த அவங்களுடைய அண்ணன் வீட்டில் தங்கியிருக்காங்க. அங்கே அண்ணியுடைய கொடுமை தாங்க முடியாமல் பிள்ளைகள் எல்லாம் அம்மாவுக்கு என்ன சொல்கிறாங்க, அட்வைஸு, மெட்ராஸ்க்கு போயிடலாம் அங்கே அப்படின்னு. மெட்ராஸில் இதில் இருக்காங்க, மின்ட் தங்கசாலைன்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல வளர்ந்துக்கிட்டு வராரு. இவருக்கு கல்வியை போதிக்கணுன்ட்டு அவங்க அண்ணன் பெரியவர், சபாபதியின் பேர், அவர் தான் எல்டஸ்ட் பிரதர். அவர் இவரை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புகிறாரு. அங்கே பள்ளிக்கூடத்தில் தான் வாத்தியார் ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் அப்படின்னு உலக நீதி சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது வள்ளலார் அவரை ஏன் வேண்டாம் வேண்டான்னு பாட்டு முடியுது, நான் வேணும் வேணும்னு பாட்டு பாடுறேன்னு சொல்லி, ஒருமையுடன் எனது திருவடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும், உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவார், உறவு களவாமை வேண்டும் அப்படின்னு வேண்டும் வேண்டும்னு பாட ஆரம்பித்தார். இந்த பிள்ளையுடைய புத்தி கூர்மையை பார்த்து இவருக்கு படிப்பு நின்று போச்சு, தடைப்பட்டுருச்சு. ஏன்னா ஆசிரியருக்கு இவர் சொல்லி கொடுக்குற அளவுக்கு வந்துட்டார். அப்புறம் என்னாச்சு, வீட்டில் வளர்ந்து கொண்டு இருக்கின்றார். அப்போ இவர் அந்த மின்ட் என்கின்ற தங்கசாலை சென்னையில் அவங்க அண்ணன் வீட்டில் இருக்கும்போது தனக்குன்னு ஒரு ரூமு, அந்த ரூமில் ஒரு நிலை கண்ணாடி, ஃபேஸ் பார்க்குற மிரரை வச்சு அதில் ஒரு லேம்ப் லைட் பண்ணி அதுக்கு முன்னாடி உட்காந்து மெடிடேட் பண்ண ஆரம்பிக்கிறார். அப்போ ஃபஸ்ட்டு இவருக்கு கிடைச்ச பிளஸ்ஸிங் முருகன் 6 முகத்தோடும் 12 கரங்களோடும் அந்த கண்ணாடியில் காட்சியளிப்பார். அந்த ஜோதியில் அதை கண்ணாடியிலையும் இவர் பார்ப்பார். இவர் அடிக்கடி பாரிஸ் கார்னர், மெட்ராஸில் இருக்கிற பாரிஸ் கார்னரில் இருக்கிற கந்தக்கூட்டம் என்கின்ற முருகன் கோயிலுக்கு அடிக்கடி சென்று வந்தவர். அப்புறம் திருவத்தூரில் இருக்கிற வடிவுடையம்மன் கோயில், அந்த கோயிலுக்கும், வடிவுடையம்மன் கோயில் தான் பட்டினத்தார் போனது. அப்புறம் சுந்தரர், அப்பர் சுந்தரர்னு சொல்கிறோம்ல, அந்த சுந்தரர் போனது. இந்த மாதிரி பல பேர்கள் போன அந்த கோயிலில் வடிவுடையம்மன் கோயிலுக்கும் அடிக்கடி இவர் போவார். திருவொற்றியூரில் இவருக்கு வடிவுடையம்மனே ஒரு முறை உணவு பரிமாறினாங்க அப்படின்றது சொல்லப்படுற ஒரு கதை. இவருக்கு நிறைய விதமான ஞானங்கள் தானா ஊர்னது. ஜோதி மூலமாகவே இறைவனை காண முடியும். அண்ட் இஸ் மெயின் அப்ஜெக்டிவ் என்னன்னாக்கா, நம்ம இறப்பை தடுக்க முடியும். பிறந்ததெல்லாம் இறக்கணும்னு அவசியம் இல்லை, மேனிஃபெஸ்ட் ஆயிடலாம் அப்படின்ட்டு ஜோதியாக மாறினவர். அந்த ஜோதியாக மாறின நாள் தான் தைப்பூசம். 1874 ஆண்டு 30ஆம் தேதி ஜனவரி அன்னைக்கு தான் இவர் ஒரு ரூமுக்குள்ளே போய், என்னை யாரும் இனிமேல் தேட வேணாம், நான் இந்த ரூமுக்குள்ளே போய்க்கிறேன், இந்த ரூமை திறக்க வேணாம்னு சொல்லிடுறாரு. ஆனாலும் 5 மாதம் கழிச்சு போகும்போதே சொல்கிறார், திறந்து பார்த்தாலும் நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு. இருந்தாலும் மக்கள் மே மாதம் 1874 ஆண்டு இவர் ஜனவரியில் போனார், மே மாதம் திறந்து பார்த்துருக்காங்க. அங்கே ஒரு எவிடன்ஸும் இல்லை இவர் வாழ்ந்தது, அங்கே இருந்ததுக்கான. ஸோ லைட் ஃபார்மாக மாறிட்டார். முக்கியமான போதனை இவர் என்ன பண்ணுறாருன்னா, குலம் கோத்திரம் இதெல்லாம் பார்க்கக்கூடாது, எல்லா மனிதர்களும் சமம் அப்படின்னு சொல்லிட்டு, மெயின் மோட்டோ சர்வீஸ் டு மேன்கைண்ட், அதுதான் ஒரே வழி, இஸ் த ரைட் வே டு அச்சீவ் காட். பலன் கருதாமல் உதவி செய்யணும், ஜீவ காருண்யம் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா ஜீவன்களுக்கும் காருண்யம்னா கருணையோடு செய்வது. ஸோ இதுதான் வள்ளலாறு பற்றிய ஸ்டோரி இன் அ ஷார்ட், அதாவது சின்ன டைம் ஸ்பேனில் சொல்லணும்னா. இதை கிருபானந்த வாரியார் வள்ளலாரை பற்றி நிறைய பேசியிருக்கார். அவரை பேச சொன்னால் நாள் ஃபுல்லாக கூட பேசுவார் வள்ளலாரை பற்றி. அத்தனை அற்புதமான ஒரு சித்தர் இவர், ஜீவ சித்தர் அப்படின்னு சொல்லுவாங்க.
இவரோட சம்பந்தப்பட்ட இடமெல்லாம் இவர் ஏற்றி வைத்த ஒரு விளக்கு, அணையா விளக்குன்னு இன்னமும் எரிந்து கொண்டிருக்கின்றது. இது வடலூர் அப்படின்ற ஊர். அந்த ஊர்ல அந்த விளக்கு எரியுது. அந்த விளக்கை எல்லா நாளும் நம்ம பார்க்க முடியாது. ஏன்னா அதை 7 திரைகள் போட்டு மறைச்சி வச்சிருப்பாங்க. இதுவும் வள்ளலாருடைய ஒரு கான்செப்ட். ஆன்மா முக்தி அடைவதை தடுக்கின்ற 7 திரைகள் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அந்த 7 திரை என்னன்னா ஒன்னொன்னுத்துக்கும் சக்தின்னு தெரிவிச்சிருக்காரு. மாயா சக்தி கருப்பு கலரா இருக்கும், அதாவது கெட்ட எண்ணம், கெடு புத்தி இதையெல்லாம் குறிக்கக்கூடியது. கிரியா சக்தி ப்ளூ கலர்ல இருக்கும், அதாவது அண்ட ஆகாசங்களை பற்றிய ஒரு லிமிட்டட் நாலேஜ், கொஞ்சோண்டு அறிவை வச்சுக்கிட்டு நம்ம மேலும் படிக்க முடியாம திணறோம். யாராவது சொல்லி கொடுத்தாலும் அவங்கள இழிவாக பேசுறோம், உனக்கு எல்லாம் தெரியுமா அப்படின்னு. அந்த ஈகோ. பராசக்தின்றது 3வது கிரீன் கலர். இது கிரியேட்டிவிட்டி இதெல்லாம் குறிக்கக்கூடியது. இதுலலாம் இருந்தும் மேல வந்தா இச்சா சக்தி ரெட் கலர், டிஸ்ட்ராக்ஷன்ஸ், அதை பத்திய நாலேஜ். அப்புறம் பாஸ்ட் பழைச பத்தி பேசுறது, அப்புறம் புதுவிதமான எக்ஸிஸ்டிங் நியூ நாலேஜ். இதெல்லாம் நம்ம ஆன்மாவுடைய முன்னேற்றத்தை தடுத்து கொண்டிருக்கு. அதுக்கு அடுத்து மேல போனோம்னா ஞான சக்தி. இது கோல்டன் எல்லோ கலரை ரெப்ரசன்ட் பண்றது, விச் இஸ் அபவுட் விஸ்டம். ஆனா அந்த விஸ்டத்தையும் விட மேல போகணும்ன்றாரு. ஏன்னா அந்த விஸ்டம் கூட இட்ஸ் நாட் a true wisdom. The true wisdom is only when you start helping others without expecting anything. அதுதான் ட்ரூ விஸ்டம். அதுக்கு மேலையும் போன்றாரு. அதான் ஆத்ம சக்தி, which is milky white. அது it purifies all our sins which has happened in the past. அதையும் கடந்து மேல போனா சித் சக்தி, which is a mixture of all these different characters, dark, white, blue, red, green, golden yellow. இதெல்லாம் கடந்த பிறகுதான் உனக்கு அந்த உண்மையான ஜோதி தெரியும் அப்படின்னு சொல்றாரு. முடிஞ்சதுன்னா நீங்க வடலூர் போய் இந்த இடத்த போய் பார்த்துட்டு வாங்க. அங்க ஒரு அணையா அடுப்பும் இருக்கின்றது. அதாவது பசியோட வரவங்க எப்போ வந்தாலும் அங்க சாப்பாடு இருக்கணும்ன்றதுக்காக அடுப்பை அவரே ஏற்றி வச்சிருக்கார். அதுவும் இன்னமும் அணையாமல் இருந்து கொண்டிருக்கின்றது. அணையா அடுப்புன்னு அதுக்கு பேரு. ப்ளீஸ் டூ டேக் கேர்.